பகவானை அறிந்து கொள்ள வேண்டும். மற்ற உயிர்வாழியும் பகவான் உள்ளார். அனைத்து உயிர்வாழியும் பகவானோட ஒரு குழந்தைகள் தான் நம்ம எல்லோரும் என்று நாம் உண்மையிலே விருப்பப்பட்டால் இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த வாழ்க்கை, மனித வாழ்க்கை எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் விருப்பப்படும் போது பகவான் வந்து அதுக்கான அறிவை நம்ம இதயத்திலிருந்து கொடுக்கிறார். அதுக்கான குருவை காட்டுகிறார். அதுக்கான அந்த வழிமுறையை நம்மளுக்கு பகவான் வந்து அதுக்கான சரியான வழிமுறையை நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குறார். அதுக்கான சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறார். இதே வந்து ஒருவர் வந்து இறைவனை மறக்க வேண்டும், இந்த உலகம் சார்ந்த விஷயங்களை நாம் வந்து உண்மை என்று நம்பிக்கொண்டு இந்த மாயை சக்தியின் கீழ் இருந்து நம்ம செயல்பட விரும்பினால் அப்போ அதுக்கான ஏற்பாட்டையும் பகவான் வந்து செய்து கொடுக்குறார். எப்படி வந்து ஒரு குழந்தை வந்து இருக்குது, அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா வந்து சொல்கிறாங்க இதை சாப்பிடாது, இது வந்து உனக்கு உடம்புக்கு தீங்குங்கிறாங்க. ஆனால் வந்து அடம் பிடிக்கும் போது, ரொம்ப அடம் பிடிக்கும் போது அவங்க வாங்கி கொடுக்குறாங்க. அது ஸ்வீட்டோ சாக்லேட் எதுனாலும் இருக்கலாம். இப்போ மறுபடியும் வந்து அதனால் வந்து சாப்பிட்டதுனால மறுபடியும் வியாதி வருது. திரும்ப வந்து அதே அவங்க பேரண்ட்ஸ் அப்பா அம்மா தான் வந்து மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய் சரி பண்ணுறாங்க. அதே போல் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிர்வாழிகளும் நாம் இப்படி தான் வாழ வேண்டும் என்று சட்டம் உள்ளது. பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார், ஒவ்வொரு உயிர்வாழியும் நாம் எப்படி இருக்க வேண்டும், எதை செய்தால் நமக்கு நன்மை ஏற்படும், எதை செய்தால் நமக்கு தீங்கு ஏற்படும் என்று ஒவ்வொரு விஷயமும் பகவான் கூறியுள்ளார். இந்த உடல் பார்த்திங்கன்னா ஒரு நாள் அழியக்கூடியது. உள்ளே இருக்க உயிர் வந்து நிலையானது. அதற்கும் இறைவனுக்கும் பகவான் பரமாத்மாவுக்கும் கிருஷ்ணருக்கும் தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பை வந்து தெரிந்து கொள்ளுங்கள். அதனால் வந்து நம்ம இந்த குழப்பமான சூழ்நிலையிலிருந்து அமைதி பெறும் மனசு மேலும் பக்குவமடையலாம் என்று கூறுகிறார். அப்போது நாம் வந்து அதை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த உலகம் சார்ந்த விஷயத்திலே மூழ்கி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தை மாதிரி முதல்ல வந்து நம்மளுக்கு இந்த வாழ்க்கை வந்து இந்த உலகத்து வாழ்ந்த செயல்களே நாம் பகவானை மறந்துவிட்டு செய்யும்போது மகிழ்ச்சியாக இருப்பது தோன்றினாலும் கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து பல துன்பங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிறது. இக்கட்டான சூழ்நிலை வரும்போது பகவான் நம்மளுக்கு சரியான அறிவை கொடுத்து மீண்டும் அவரிடம் வருவதற்கு நம்மளுக்கு நினைவூட்டுகிறார். அதனால் எல்லா உயிர்வாழிலும் எல்லா இடங்களிலும் பகவான் இருக்கிறார். அவர் தான் ஒவ்வொன்றும் செய்கிறார் என்று நாம் இந்த ஒரு மனநிலை எல்லாத்தையும் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னா நம்ம யாரிடமும் குறை காண்க மாட்டோம். யாரையும் வந்து நம்ம வந்து யார் மீது நம்ம பொறாமையோ காழ்ப்புணர்ச்சியோ அல்லது வந்து எதிரின்னு அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் நம்மளுக்கு வராது. அப்போ என்ன ஆகும்னா மனம் வந்து அமைதி பெறும். மேலும் வந்து நம்ம மற்றவங்களை பற்றி எந்த விமர்சனமும் பண்ணாமல் நம்மளுடைய கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை வந்து கரெக்டான வழியில் செல்வது